ரெசிபி நம்பர் 19 தேங்காய் பால்கோவா. இன்றைக்கி ஈவினிங்கு உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு இந்த ஸ்வீட்டை செஞ்சு கொடுங்க. ரொம்பவே நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. அடிக்கடி உங்களை செய்ய சொல்லுவாங்க. வாங்க இந்த ஸ்வீட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பேனில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடாகணும். நான் அரை மூடி தேங்காய் 1 கப் அளவுக்கு நல்லா கிரைண்ட் பண்ணியிருக்கேன். இது மாதிரி கிரைண்ட் பண்ணி நீங்களும் சேர்த்துக்கோங்க. தேங்காயில் இருக்கிற தண்ணி செத்து போகிற அளவுக்கு நம்ம தேங்காவை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இது கூடவே 2 கப் காய்ச்சி ஆற வச்சின பால் சேர்த்துக்கிறேன். ஆடை இருந்தாலும் பரவாயில்ல, அதையும் சேர்த்து இதில் கலந்துக்கோங்க. நான் அரை கப் சுகர் எடுத்திருக்கேன். எந்த கப்பில் நீங்கள் தேங்காய் மெஷர் பண்ணிங்களோ அதே கப்பில் அரை கப் சுகர் சேர்த்தாலே கரெக்டாக இருக்கும் சுகர் லெவல். அதை போட்டு நல்லா நீங்கள் கலந்து விட்டுருங்க. கையெடுக்காமல் நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி நல்லா கெட்டி சேர்ந்து வரும். அந்த டைமில் நம்ம 1 பிஞ்ச் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ராவாக 1 டீஸ்பூன் நீங்கள் நெய் சேர்த்து கலந்து விட்டிங்கன்னா நல்லா ஒட்டாமல் இந்த மாதிரி வந்துடும். இந்த ஸ்வீட் ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.